பொம்மி அக்கா, இந்த பூஜை நல்லபடியா முடியணும். அதுக்காக தான் உன்னை நான் இங்க கூட்டின்னு வந்துக்கிறேன். நீங்க என் கூடவே இருந்து இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்க்கா. பொம்மி அக்கா, இம்மா நாளா அந்த இச்சாதாரி நிறைய தொல்லை குத்துச்சு. ஏன் நிறைய நேரத்துல உசுருக்கே ஆபத்து வர வச்சுக்குது. அதுல இருந்தெல்லாம் ஒவ்வொரு தபாவும் தப்பிச்சு வரத்துக்குள்ள உசுறு போய் உசுறு வருதுக்கா. ஒரு பக்கம் தாடிகார, இன்னொரு பக்கம் வயிற்றுக்குள்ளார இருக்கிற நம்ம பாப்பா. ஏன் உசுர பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. இருந்தாலும் இவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கோசரம் தான் நான் போராடினு இருக்கிறேன். ஆனா இப்ப கூட நீயும் என் முன்னால வரலனாலும் ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ இருந்துங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணின்னு உதவி செஞ்சுன்னு தான் இருக்கிறேன்னு நான் நம்புறேன். எனக்கும் இச்சாதாரிக்கும் நடக்கிற இந்த யுத்தத்துல ஏதோ ஒரு சக்தி வந்து என்ன காப்பாத்தின்னு தான் இருந்துச்சு. இன்னைக்கு நான் அந்த இச்சாதாரிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறேன். ஒருவேளை இதுல நான் தோத்துட்டேன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கும்னு தெரிஞ்சேதான் நான் இதை செய்யறேன். ஆனா இதை தவிர வேற வழி இல்ல. இச்சாதாரிக்கு ஒரு முடிவு கட்டலனா அது கண்டிப்பா சும்மாவே இருக்காது. இது வரைக்கும் ஒவ்வொரு தபாவும் நானும் தப்பிச்சுன்னு வரா மாதிரி இந்த தபாவும் தப்பிப்பனான்னு தெரியாமதான் நான் இந்த யுத்தத்திலேயே இறங்குகிறேன். இதுல உன் துணை எப்பவும் எனக்கு வேணும்க்கா. அந்த ஈசனும் இந்த பார்வதியும் எனக்கு துணை இருப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த யுத்தத்துல நான் என்ன இறங்கி இருக்கிறேங்கிறத விட என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற நம்ம பாப்பா அஷ்டவதானிய நம்பிதான் நான் இதுல இறங்கி இருக்கிறேன். அதான் நான் சொல்றேன், அந்த இச்சாதாரி ஆண்ட இருந்து நான் ஜெயிச்சே ஆகணும் பாப்பா. இது எல்லாத்தையுமே அந்த இச்சாதாரி எங்கிருந்தோ இந்த பாத்தனே தான் வருவோம். அது லேசுப்பட்ட ஆளே கிடையாது. அந்த இச்சாதாரி இருக்குதே, அது என்ன குறி வச்சு நிறைய வேலை செய்யும். அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுதான் நான் இந்த போராட்டத்துல ஜெயிக்கணும். அக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுக்கா. இந்த போராட்டத்துல நான் இச்சாதாரிய என்னோட கட்டுக்குள்ளார கொண்டு வரணும். அதுக்கு நீதான் என் கூட துணையா நிக்கணும். மீனு, ஏதாவது தப்பா நடக்கிற மாதிரி இருந்தா நீ உடனே எனக்கு காட்டி குத்துரு, சரியா?